இப்போது இலங்கை மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் பேருவளையை சேர்ந்த இளம் யூடியூபர் ஷஹ்மி. அது பற்றிய சிடிஎனின் 7வது தொகுப்பே இது. இலங்கை பூராகவும் இப்போது நடந்து சுற்றி வருவதாக சொல்லி கடந்த 16 நாட்களுக்கு முன்னே தனது பயணத்தை ஆரம்பித்து ஒட்டுமொத்தமாக 50 நாட்கள் 1500 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த இலங்கை நாட்டை சுற்றி வந்து சாதனை படைப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற ஷஹ்மி இப்போது பலராலும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றார். ஜூலை மாதம் கடந்த 13ஆம் தேதி தனது பயணத்தை ஆரம்பித்த ஷஹ்மி பேருவளையிலிருந்து தனது நடைபயணத்தை ஆரம்பித்த ஷஹ்மி பேருவளை மாத்தறையினூடாக அம்பாந்தோட்டை, வெள்ளவாய, அதே போல மொனராகலை, பொத்துவில் மற்றும் அக்கரைப்பற்று, கல்முனை, மட்டக்களப்பு என்று சொல்லி தனது பயணத்தினை ஆரம்பித்து திருகோணமலை, யாழ்ப்பாணம், மன்னார், அனுராதபுரம் வழியாக புத்தளம் நோக்கி சென்று அவர் மீண்டும் கொழும்புக்கு வந்து அதிலே இருந்து களுத்துறை மற்றும் பேருவளைக்கு வருவதாக தனது பயணத்தினை ஆரம்பித்து இப்போது மக்களுடைய கரகோஷங்களுக்கு மத்தியிலும் ஆதரவுக்கு மத்தியிலும் இப்போது பயணத்தை தொடர்ந்து வருகின்றார். அவர் சமூக வலைதளமான டிக்டாக் மூலமாக மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் தான் பயணிக்கின்ற இடங்கள் தொடர்பான பல பதிவுகளையும் பல மோட்டிவேஷன், அதாவது விழிப்புணர்வு கருத்துக்களையும் கூறுகின்ற போது மக்கள் மத்தியில் இன்னும் பாரிய அளவிலான ஆதரவினையும் கரகோஷங்களையும் பெற்றொருவராக மாறியிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்களிலுமே தன் இறைவனாக இருக்கிற அல்லாஹுவை புகழ்ந்த ஒருவராகவும் அவருடைய பேச்சுக்கள் மாறியிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் 25 வயது மதிக்கத்தக்க ஷஹ்மிக்கு சிடிஎனுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் முதலில் தெரிவிக்கின்றோம். மற்றைய புறம் பார்த்தால் இவர் ஏன் இவ்வாறான நடைபயணியை ஆரம்பித்திருக்கிறார் என்று மக்கள் மத்தியில் இப்போது பேசப்படுகிறது. அதற்கும் அவர் விடை கொடுத்திருக்கிறார். காரணம், இது அவருக்கு ஒரு சிறு வயதிலே இருந்து ஒரு ஆசையாக இருந்திருக்கிறது. மற்றைய புறம் பார்த்தார் வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையிலே சுதந்திரமாக பயணிக்கக்கூடிய ஒரு வசதி இருப்பதாகவும் இலங்கையை சுற்றி வரலாம் என்கிற ஒரு நம்பிக்கையையும் வழங்குவதாக அவர் இப்போது ஊடகங்களுக்கும் அதே போன்று அவருடைய சமூக வலைதளமான டிக்டாக் மூலமாகவும் மக்களுக்கு சொல்லி இருக்கிற ஒரு விடயம் மக்களை வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. அதே போலதான் இன்னும் ஒரு விடயத்தினை சொல்கிறார். இவர் காட்டு வழியாக சில வேளைகளிலே நடந்து வருகின்ற போது அவருக்கு யானை தொல்லை, விலங்கு தொல்லைகள் வருவதாகவும் அதற்கு மக்கள் தனக்கான பாதுகாப்பை வழங்குவதாகவும் அவர் சமூக வலைதளங்களிலே சந்தோஷமான சில பதிவுகளை இட்டிருந்தார். இப்படி பார்க்கின்ற போதிலும் அவர் இலங்கையை சுற்றி வருகின்ற போதிலும் இலங்கையிலே பல்லின மக்கள் வாழ்கின்ற இந்த இலங்கையிலே அவர் சுற்றி வருகின்ற போது இன நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிற விடயம் மக்களை இன்னும் அவருக்கான ஆதரவினை அதிகரிப்பதற்கு உண்டு சக்தியாக அமைந்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த நிலையில் 25 வயதுடைய இந்த இளம் ஆளுமை இவ்வாறு நடைபயணங்களாக செல்கின்ற போது ஒவ்வொரு இடங்களிலும் அவருக்கான தங்குமிட வசதிகளை மக்களாக செய்து கொடுத்து வருகிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு ஊராகவும் செல்கின்ற போது குறிப்பாக அவருடைய பேருவளையிலிருந்து பல பிரதேசங்களிலும் பொத்துவில் தொடக்கம் பல இடங்களிலும் மட்டக்களப்பு, காத்தாங்குடி என்று சொல்லி பல நாட்களாக அவருக்கான கரகோஷங்கள் இப்போது இளைஞர் பட்டாளத்தோடு அதிகரித்து வருகிறது. சமூக ஆர்வலர்கள், சமூக அமைப்புகள், கல்விமான்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் அவருடைய சோமி த வியூ என்று சொல்லக்கூடிய யூடியூபினுடைய நேயர்கள் என்று பலரும் இப்போது அவருக்கு ஆதரவு வழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே 50 நாட்கள் 1500 கிலோமீட்டர் என்கின்ற இலக்கில் அரை பங்கு இலக்கினை இன்றைய நாள் கிட்டத்தட்ட அவர் 16 நாட்கள் கடந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இப்போது அவர் மட்டக்களப்பில் இருந்து ஏறாவூர் நோக்கி பயணித்து அங்கிருந்து திருகோணமலை நோக்கி பயணிப்பதாக அவருடைய சமூக வலைதளமான டிக்டாக்கினூடாக நாங்கள் அறிய கிடைத்திருக்கிறது. எனவே இப்படி இருக்கின்ற இவர் அரை மடங்கு தூரத்தை இப்போது முடித்திருக்கிற நிலையில் இன்னும் இவருக்கு கிட்டத்தட்ட பல நாட்கள் தேவைப்படுகிறது 50 நாட்களை பூர்த்தி செய்வதற்கு. இப்படி இலங்கையினை நடைபவனியாக வலம் வருகின்ற ஷஹ்மி கடந்த 26ஆம் தேதி தனது 14வது நாளை அக்கரைப்பற்று மண்ணிலே அவர் முடித்திருந்தார். அதிலே இருந்து 16வது நாளை அவர் மட்டக்களப்பு வரைக்கும் சென்றிருந்தார். இந்த பிரதேசங்களை பார்க்கின்ற போது அமோகமான வரவேற்புகள் கிடைத்த ஒன்றாக சமூக வலைத்தளங்களிலே பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக பல இளைஞர்கள், பல சமூக ஆர்வலர்கள் இவருக்கு பரிசு பொருட்களை வழங்கி அவரோடு புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களிலே காட்சிப்படுத்துகின்ற விடயம் இப்போது எல்லோரையுமே சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போதிலும் இவர் இலங்கை தேசத்தினுடைய கொடியினை ஏந்தியவாறே இந்த இலங்கையினை சுற்றி வருகின்ற விடயம் வேற நாட்டவர்களுக்கும் இலங்கையை அடையாளப்படுத்துகின்ற அளவுக்கு இவருடைய செயற்பாடு மாறியிருக்கிறது. எதிர்காலத்திலும் பல விடயங்களை செய்வதற்கு ஒரு உண்டு சக்தியாக அமையும் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற இந்த வேளையில் இவருக்கு பரிசு பொருளாக பெருமதியான கேமரா ஒன்றையும் இடையிலே வைத்து கொடுக்கின்ற போது அவருடைய சந்தோஷ பதிவை இறைவனை புகழ்ந்து அவர் பதிவிட்ட காட்சியும் இப்போது வைரலாக பரவி வருகிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி அமைகிறதோ சிடிஎன் உங்களுக்கு ஒவ்வொரு காணொளிகளையும் தந்து
கலந்து கொள்ள காத்திருக்கிறது.